வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2026 வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற விஷ்ணுபதி கலியுக காந்தம் சர்வ விஜயா ஏகாதேசி நாளிலே இந்த மாதம் என்பது வெள்ளிக்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. 2/9 கூடிய உங்களுக்கு இருக்க போகின்ற அமைப்பு என்பது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 6ஆம் இடத்திலே, ராகு என்று சொல்லக்கூடியவரும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கும்ப ராசியிலேயே 2/9 பாக்கியாதிபதி சுக்கிரன், சூரியன், புதன், ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அங்கே வேலைகளிலே தொழில்களிலே ஒரு சில இடமாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. என்றாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பஞ்சம ஸ்தானத்திலே உங்களுக்கு 3/8 கூடியவர் இருக்கின்றார். அப்போ இங்கே அவர் உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயங்கள் இருந்தாலும் கூட அங்கே முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி எடுக்கின்ற காரியங்களில் தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்து சுகங்களால் ஒரு சில தேவையில்லாத செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆக அனைத்தும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே போகின்ற ஒரு அமைப்பு. காரணம் 6ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. 2ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. தனவாக்க குடும்பஸ்தானம், நேத்திரம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலே கண்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் மட்டுமல்லாதது, உங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அழகுகளை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றது. அந்த வகையிலே தெய்வீகம் சார்ந்து நல்லதொரு வார்த்தைகளை, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்திலே விழுகின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே ஒரு நல்ல உத்வேகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 2 கூடையவர் 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்காக விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, விரையாதிபதியுடன் தொடர்பு பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆக குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் சார்ந்து அவர்களுக்காக ஃபீஸ்கள் கட்டுகின்றது, பணம் கட்டுகின்றதுக்கு லோனு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கின்றது. விரைய செலவுகள், வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 12 கூடியவர் 12ஆம் இடத்துல ஸ்திர ராசியிலே இருக்கின்றவர்கள் நிரந்தரமாக நீங்கள் எதிர்பார்த்த ஆசை அபிலாசைகள் நிறைவேறப் போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே இருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொழில்களுக்காக இங்கே 11ஆம் இடத்ததிபதியும் 4-7 கூடியவரும் சேர்ந்து கல்யாண வைபவங்கள், தொழில் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சுகஸ்தானத்திலே சுகாதிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்த தாய்மார்கள் சார்ந்து நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. காரணம் முழுக்க உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். தொழில் சார்ந்தோ வீடு சார்ந்தோ உங்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆக 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் 7ஆம் இடத்திலே இந்த மாதம் என்பது மாறப்போகின்றார். கன்னிராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10 கூடையவரும் 6ஆம் இடத்துல மருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக இங்கே வேலைகளை விட தொழில்களை விட வேலைகளிலே விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. ஆக தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் இடமாற்றங்கள் நடக்கின்ற ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்ல, சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இடமிட்ட இடம், நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீகம் சார்ந்தும் இங்கே நிலப்புலன்களுக்காகவும் வீடு வாசல்களுக்காகவும் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் உங்களுடைய 10 கூடையவர் தொழில் சார்ந்து ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும், சகோதரி சார்ந்து ஒரு வழக்குகளும் இங்கே இருக்கின்ற ஒரு அமைப்பு. காரணம் இந்த 12 கூடையவரும் அங்கே 6ஆம் இடத்திலிருந்து வழக்கு சார்ந்து ஒரு சில தேவையில்லாத ஒரு சில கசப்புகள், ஆனாலும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு. ராசி அதிபதி அங்கே 6ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை வாங்கி, குரு பகவான் புதன் பகவானுடைய அந்த மிதுன ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசியை பொறுத்தவரையில் ஒரு சில தடை தாமதங்கள், அலைச்சல்கள், இன்னல்கள், வேலை சார்ந்து ஒரு சில ஏமாற்றங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆக உங்களுக்கு அந்த அனைத்துகளிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் எதிர்பார்த்த வேலைகளையும் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கின்ற ஊதிய உயர்வுகளும் உங்களுக்கு இருக்கின்றது, ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. போக போக உங்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு கும்பராசியில் இருந்து பயிற்சியாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாதது இந்த மாத கடைசியிலே மீன ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலை 11:53 மணி அளவில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். புதன் பகவான் 14ஆம் தேதி வக்ரமாக இருக்கின்றார். ஆக ராசி அதிபதி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனம், வழக்கு சார்ந்த இடங்களிலே சற்று கவனம். ஆனாலும் 6ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே
எந்த தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் வழக்கு சார்ந்து வந்தால், சகோதரி சார்ந்து, தகப்பனார் சார்ந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு கணவன் மனைவிகள் சார்ந்து வந்தாலும் கூட அந்த களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரே அவர் சகோதரிகளுக்காகவும் வரப்போகின்ற ஒரு அமைப்பு 6, 12ஆம் இடங்களில் இருக்கின்ற ராசிக்கு, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதங்களிலே ஒரு சில தடை தாமதம், அலைச்சல்கள், வேலை சார்ந்து வழக்கு சார்ந்து இருக்கின்றது என்றாலும் எல்லாமே நீங்க வெற்றி பெற போகின்ற ஒரு அற்புதம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது நேர்களே. ஆக உங்களுக்கு 4ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் உங்களுக்கு 10 குடையவர் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்க பெறுகின்றார். அதை குரு பகவான் பார்க்கிறதிலே சகலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் உங்களுக்கு போக்குகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் இருக்கின்றது. தகப்பனார்களால் விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, கண் சார்ந்த ஒரு விரைய செலவுகள், கண் மருத்துவமனைக்கு சென்று போகக்கூடிய ஒரு தகப்பனார்கள், வேலைகளுக்காக ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைகளை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. குடும்ப சாதனைகள், வீடு வாசல், சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்கள் ஒரு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். 12 குடையவர் 12ஆம் இடத்தை 6ஆம் இடத்திலே பார்க்கின்றார். இப்போ விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே சற்று எதிர்பார்த்த யோக பலன்களில் இருந்து சற்று தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆனாலும் கன்னிராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி வக்ரமாகவும் ஆக இருக்கின்றார். இந்த மாசத்தில் கடைசி 14ஆம் தேதியில் இருந்து புதன் மகன் வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் சுக்கிரனுடைய இணைவுகளுடன் இருக்கின்றது என்றாலும் கூட சுக்கிர பகவான் 17ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பரிச்சையாக இருக்கின்றார். ஆனாலும் குரு பகவானுடைய தொடர்பு புதன் பகவான் கிடைக்கின்றாக அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வேலை தொழில்களிலே நல்லதொரு உயர்வுகள், கடன் நோய் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அதிலே ஒரு தீர்ப்பு உங்கள் பக்கம் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக கடந்த மாதங்களாக இருந்தால் இந்த மாதங்களாக இருந்தாலும் 12 ராசிகளிலே கன்னிராசிக்காரர்கள் சற்று இருக்கின்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் விரைய செலவுகள், வேலைகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் தகப்பனார்களுக்காகவும் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்தில் குழந்தைகளுக்காகவும் அங்கே 3, 8 குடையவர் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அவர் 11ஆம் இடத்தை ஆசை பிளஸ் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்த்தாலும் கூட குழந்தைகளுக்காகவும் எடுக்கின்ற ஒரு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கர்ம சாணங்கள் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே 10ஆம் இடத்திலே தொழில்களுக்காகவும் ஒரு சில தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் கன்னிராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சில தடை தாமதங்களில் இருந்து மீண்டும் உங்களுக்கு அது மீண்டு வர்றதற்கு ஒரு அற்புத உயர்வுகள் குரு பகவானுடைய பார்வையை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. பொருளாதாரத்தில் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். சுகசானத்தை, வீடு வாசல், சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் சொல்லக்கூடிய சாணத்தை குரு பகவானுடைய பார்வை வருமானமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே அந்த வீடுகளிலே மங்களகரமான காரியங்கள் நடைபெறுகின்றது. குடும்ப சாணங்களிலே குடும்பங்கள் அமையாதவர்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றி உங்கள் பக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு தனவா குடும்பாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே இருக்கப் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்ததிபதி ராசியை பார்க்கின்றார். அங்கு சுக்கிரனுடன் இணைவு பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இதனால் வரையில் வரன் அமையாதவர்கள் வரன் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு, குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் கிடைக்கின்றது. 2, 9 குடையர் பாக்கியாதிபதி, தாய் தகப்பன் இடைஞ்சல் ஏமாற்றம் தடை தாமதம் இருந்தவர்கள் உங்களை வீடு தேடி உங்களுக்கு ஆதரவுகளும் அன்புகளும் பொருளாதார உயர்வுகளும் சகோதரிகளும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது இனி வருகின்ற நாட்களிலே. காரணம் 2, 9 பாக்கியாதிபதி தாய் தகப்பனும் சகோதரிகளையும் சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. 12 ராசிகளிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் மங்களகரமான காரியங்கள் மட்டுமல்லாத குழந்தை பாக்கியம், தடை தாமதம் அனைத்தும் சுபபூமன நல்லது மாற்றம், தொழில் சார்ந்து, வீடு வாசல் சார்ந்து, தாய்மார்கள் சார்ந்து, தகப்பனார் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்து அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். கன்னிராசிக்கார நேர்களுக்கு வணக்கம் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.